நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் கடந்த 18ஆம் தேதி முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் அளவில் நிலுவை சம்பளத்தை வழங்க முடியும் என தெரிவித்து தலைமை அலுவலகத்திலிருந்து கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 18 நாளாக சம்பளம் இல்லாத போராட்டத்தில் இருந்திருக்கோம். 18 நாளைக்கு பிறகு பேப்பர் ஒன்று வந்திருக்கு. எங்களுக்கு பேப்பர் ஒன்று வந்திருக்கு. சம்பளம் போராட்டத்தை கைவிட சம்பளம் தான் ஆகலாம். பிரசாத் சேர் அவர்கள் இந்த பேப்பருக்கு தானே நாங்கள் இவர் தெரிந்த ஏன் சேருக்கு இந்த சம்பளத்தை தந்து ஓடுந்த பேப்பர் அனுப்பல பேப்பர் தான் நாங்கள் முந்தி இந்த பேப்பர் நாங்கள் ஏமாந்த காணாதா எங்கட முகாமைக்கு நம்பிக்கலாடி நாங்க எப்படி இந்த பேப்பர் நம்புறோம்? இந்த பேப்பரா காட்டி நாங்க 17 நாளா போராடுறோம். இந்த பேப்பரை திண்டா எங்களுக்கு பசி நின்றுமா? ஏற்கனவே தந்த பேப்பருக்கு வாக்குறுதி தந்ததுக்கலாம் எங்களுக்கு நன்மை அழைச்சிட்டா இல்ல எங்களை வழிநடத்துற முகாம் இந்த பேப்பர் அனுப்பிட்டு அங்க இருக்கு. ஏன் வந்து எங்கள்கிட்ட இந்த பிரச்சனை தீர்க்கலாதா பிரச்சனை கேட்கலாதா? பிரசாத் சேர் அவர்கள் இந்த எங்களோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன வக்கில்லையா அவருக்கு? ஏன் அவர் இவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு இந்த பேப்பரை மட்டும் 18 நாளை போற எனக்கு இந்த பேப்பர் எங்களுக்கு இந்த தொழிலாளி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதுக்கு பூரா நாங்க வீதியிலாகி போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி அன்று எமக்கு பொது முகாமையாளர் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் 3 மாத சம்பள நிலுவையும் எமக்கு இவ்வாரம் வழங்குவதாக கடிதம் ஒன்று தந்துள்ளார். இதன் பிரகாரம் எமது சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் கடிதத்தை நம்புவதற்கில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் கடந்த 2014 மார்ச் ஏப்ரல் சம்பளம் தருவதாக இதே போன்ற கடிதம் ஒன்று CA காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி சைன் பண்ணி எமக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் அந்த சம்பள நிலை வழங்கப்படவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.